ஹே ஆல், வெல்கம் டு அமியா விலாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பைனாப்பிள் வச்சு பைனாப்பிள் 65 தான் செஞ்சுருக்கோம். இது பைனாப்பிள் சீரீஸ் 1. ஒரு பைனாப்பிளை வச்சு அதை 3 பார்ட்டாக பிரித்து 3 டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் நான் செஞ்சுருக்கேன். ஒரு பைனாப்பிள் வாங்கினா நம்ம அதை ஃப்ரூட்டாக சாப்பிடுவோம், இல்லைனா ஜூஸ் போட்டு தான் நான் குடிப்போம். ஆனால் நம்ம 3 விதமான டிஷ் செய்யலாங்கிறத நம்புவீங்களா? வாங்க ஃபஸ்ட்டு டிஷ் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நான் ஒரு நான்ஸ்டிக் பேனில் ஒரு 5 வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துருக்கிறேன். அப்புறம் மல்லி 6 டீஸ்பூன், பெருஞ்சீரகம் 3 டீஸ்பூன், ஜீரகம் 3 டீஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து இப்படி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. அது கருவி போயிடக்கூடாது. லைட்டாக அந்த வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்தால் போதும். அப்புறம் லைட்டாக அதை ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அதை அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இவ்வளோத்தையும் அரைச்சி எல்லாத்தையுமே நம்ம சிக்கன் 65 மசாலாவுக்கு போட போகிறதில்ல. இதில் கொஞ்சம் தான் நம்ம எடுக்க போகிறோம். அரைச்சி வச்சுக்கிட்டால் நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மசாலா ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் பைனாப்பிள், நான் ஒரு பைனாப்பிள் எடுத்திருக்கேன். அதில் 3 பாகா பிரித்து அதில் 3ல் 1 பங்கை நான் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. அப்புறம் ஒரு 1/2 கிலோ கோழி எடுத்துருக்கிறேன். நல்லா குட்டி குட்டி பீஸாக எடுத்துக்கோங்க. சிக்கன் 65க்கு எப்படி எடுப்பீங்களோ அந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக க்ளீன் பண்ணி நான் எடுத்துருக்கிறேன். அதை ஃபஸ்ட்டு நம்ம மேரினேட் பண்ணி வைக்கணும். அதுக்கு ஒரு 1/2 லெமனை ஃபஸ்ட்டு நான் புழிஞ்சு விட்டுக்கிட்டேன். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா, நல்லா ஃபுல் ஸ்பூனாக ஒரு 2 டீஸ்பூன் அது ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுட்ரு அது 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்த அந்த பைனாப்பிள் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஈவனாக எல்லா சிக்கன் பீசஸ்லேயும் படுற அளவுக்கு நல்லா நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கனை வாஷ் பண்ணி எடுக்கும் போது அதில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் மசாலா தண்ணி விடாமல் இருக்கும். அப்புறம் நான் சால்ட் ஆட் பண்ண மறந்துட்டேன். நம்ம சால்ட்டையும் அது கூடவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்கள் தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு ஒரு 1லேருந்து 2 மணி நேரத்துக்கு அதை மூடி போட்டு அப்படியே மேரினேட் பண்ணி அப்படியே வச்சுருங்க. அப்போ மட்டும்தான் நல்லா சாஃப்ட்னஸாக அந்த மசாலாலாம் உள்ளே ஏறி நல்லா ஜூஸியாக இருக்கும். அப்புறம் ஒரு 2 hours கழித்து நான் ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிட்டேன். எண்ணெய் நல்லா சூடு வந்தது பிறகு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த அந்த சிக்கன் பீசஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் சிக்கனுக்கு அந்த மசாலா சேர்த்ததும் கண்டிப்பாக மேரினேட் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சா மட்டும்தான் நல்லா உள்ள மசாலா ஏறி நல்லா ஜூஸியாக அண்ட் சாஃப்ட்னஸாக இருக்கும். நம்ம எல்லா சிக்கன் பீசஸையும் ஆயிலில் ஆட் பண்ணியாச்சு. 1 சைடு நல்லா வெந்ததுக்கு பிறகு தான் இன்னொரு சைடு திருப்பி போடணும். லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வேவைங்க. பைனாப்பிள் பேஸ்ட்லாம் போட்டதுனால நல்லா இருக்குமா நல்லா இருக்காதாங்கிற உங்கள் கன்ஃபியூஷன் இருக்கும். நீங்கள் பயப்படாமல் இதை செஞ்சு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அந்த பைனாப்பிள் போட்டது அதுவும் நல்லா அந்த இறச்சி கரண்டு வர அளவுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. நம்ம நார்மலாக மசாலா சேர்த்து சிக்கன் 65 செய்யும் போது கூட இவ்வளோ சாஃப்ட்னஸாக இருக்காது. ஆனால் இது ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. 1 சைடு வெந்துருச்சு. இன்னொரு சைடு நான் திருப்பி போட்டுக்கிட்டேன். இன்னொரு சைடும் நல்லா வெந்ததுக்கு பிறகு நம்ம அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு அதை விட்டால் போதும். ரொம்பவே நீங்கள் ரொம்ப நேரம் ஆயிலில் போட்டால் கூட அது ரொம்ப ஹார்டாகிடும். இந்த ஸ்டேஜில் இருக்கும் போது அந்த சிக்கன் நீங்கள் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், நம்மளோட பைனாப்பிள் சிக்கன் 65 சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஜூஸியாக சாஃப்ட்னஸாக வாயில் வைக்கிறதே தெரியல, அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த பிளேட்டு ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. பைனாப்பிள் வச்சு இன்னொரு டிஷ் பைனாப்பிள் சீரீஸ் 2 நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். அதையும் மறக்காமல் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.